நீ என் கூட இந்த படம் பண்ணலன்னு அவரு கேட்குறாரு. இந்த கழுகு நீ பண்ணலன்னு. ஆமா பண்ணேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இப்போ ரீசென்ட்டா பார்த்தேன் நானு. ஐ திங்க் ஒரு பார்த்தபோது லாஸ்ட் ஒரு 2 2 இயர்ஸ் 1 முன்னாடி 1/2 1 இயர்ஸ் ஆஃப் இயர்ஸ் பேக். பேக். ஓகே. பார்த்தம்போது அதான் சொல்லிட்டு இருந்தாரு. இப்படி பிடிச்சு கிள்ளிட்டே இருந்தாரு. அப்படின்னு. அப்ப என் சன்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு அப்படியே பார்த்துட்டுல இப்படியே பார்த்துட்டு, "என்னடி ஓ! பெரிய பையன். என்ன ஆக்டிங் கீக்டிங் பண்ண?" "இல்ல, இல்ல. அவன் வேற ப்ரொஃபஷன்ல இருக்கான்." அப்படின்னு. "ஓ! சூப்பர், சூப்பர். வெரி குட், வெரி குட்ன்னு" அவன கூப்பிட்டு வச்சு, "வாங்க என்னையும் அர்ஜுனும் தனியா ஃபோட்டோ எடுங்க." அவரையும் கூப்பிட்டு வச்சு. இன்ஸ்டால ஆக்சுவலா தனித்தனி போட்டோஸா இருக்கும்ல. ஆமா. நீங்களும் ரஜினி சாரும், உங்க அவர பையனும் அவரும். கூப்பிட்டு நாங்க 2 பேர் தான் நின்னு, அவரே இல்ல, "அ அர்ஜுன் கம். எங்க 2 பேரையும் தனியா ஃபோட்டோ எடுங்க." அப்படின்னு அவரு சோ அதெல்லாம் வந்து ஒரு நம்ம வந்து பயந்துட்டோம். ஐயோ! ஞாபகம் இருக்குமோ? இருக்காதோன்னு. ஆனா அவரு ஒரு மாரி சூப்பரா ஒரு சரியான கேரக்டர் அதெல்லாம். நீங்க அந்த ஆச்சரியம் எப்படி இருக்கும்னா, உங்கள குழந்தையா பார்த்திருக்கிறாரு. இப்ப ஆமா. உங்க பையனே பெரிய பையனா அதான் இப்படி இருக்கிறாரு. பார்த்துட்டு இருந்தாரா? கைண்ட் ஆஃப் ஒரு தாத்தா பேரன பார்த்து வியக்கிறது எப்படி இருக்கும்? ஆமா. அந்த மாரி தானே. ஆப்வியஸா ஆமா. அவருக்கு அப்படிதான் தோணியிருக்கும் அவருக்கு. ஆமா. இவங்க பையன் இவ்வளவு பெருசா. அதான் பார்த்துட்டு என்ன நடிக்க ஆக்டிங் எதுவும் ஐடியா இல்லையா அவனுக்குன்னு? இல்ல அவனுக்கு அவன் கம்ப்ளீட்டா வேற ப்ரொஃபஷன்ல இருக்கான். ஸோ இல்ல அந்த மாரி இல்ல அப்படின்னு. ஓகே, ஓகே. பரவால்ல, பரவால்லன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க.